மற்றபடி பார்க்க பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் நடத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் முக்கியமான விஷயம். அதாவது மார்க்கெட்டிங் முக்கியமான விஷயம், சேல்ஸ் முக்கியமான விஷயம், விளம்பரம் முக்கியமான விஷயம். இந்த விளம்பரத்தில் வந்து மிக முக்கியமான பெரிய பெரிய தொழில் நிறுவனங்கள் என்ன பண்ணா இந்த விளம்பரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும். அது நிறைய வந்து ரிசர்ச் ஒர்க் பண்ணுவாங்கம்மா. R&D சொல்லுவாங்க. அது மாதிரி பெரிய பெரிய சைக்காலஜிஸ்ட் இருக்காங்கல்ல, உலகத்திலே டாப் கிளாஸ் உள்ள சைக்காலஜிஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் PhD, ட்ரிபிள் PhD எல்லாம் முடிச்சிருப்பாங்க. அந்த சைக்காலஜிஸ்ட் ஹையர் பண்ணி அவங்க அந்த விளம்பரத்தை யூஸ் பண்ணுவாங்க. அந்த சைக்காலஜிஸ்டுக்கு முன்னாடி ஒரு காமன் மேன் ஒர்க் பண்ணிச்சுலே பார்த்து அடுத்த சனி வந்துச்சுவான். நல்லவனா கேட்டானா, இல்லை கொஞ்சம் நல்லவனா, இல்லை கொஞ்சம் கேட்டானா, இல்லை ரொம்ப கேட்டானா, இல்லை கம்மியாக கேட்டானா, அப்படிலாம் நல்லா இருந்துச்சுவாங்க. அந்த சைக்காலஜிஸ்ட் வேலையை என்ன தெரியுமா? நம்ம ஒரு மனிதர்களுடைய மனங்கள் பேஸ் பண்ணி விளம்பரத்தை உருவாக்குறது அவங்களோட வேலையை. கருப்பா இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீ கருப்பா இருக்க, நீ வந்து பாத்தீங்கன்னா அப்படி இந்த கிரீமை போட்டாதான் வந்து நீ சாப்பாவ, வெள்ளை தான் பெஸ்ட் அப்படின்ட்டு ஒரு இமேஜ் கிரியேட் பண்றதுக்கு அந்த மாதிரி சைக்காலஜிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிளான் பண்ணி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் உருவாக்குவாங்க. அதாவது அந்த சைக்காலஜிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய தொழில் சம்பாதிக்கிறதுக்காக தவறான முறையில் கூட ஒரு சமூகத்துல வந்து தவறான ஒரு இம்பாக்டை கொடுக்குற ஒரு செயலை கூட பணத்துக்காக பண்றாங்க விளம்பரத்தை.